அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாதாள குழுவுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் கதறல், அமைச்சர் நலிந்த. தென் மாகாணத்தில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தும் இன்று புதிய வசதி. ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகள். பலத்த மழை, வீட்டின் மீது இடிந்து விழுந்த சுவர். மகா ஓயாவை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அனைத்து மாவட்டங்களுக்கும் இராணுவ குழுக்களை அனுப்ப தீர்மானம். யாழ் அராலியில் ஆலயத்திலிருந்து முதியவரின் சடலம் மீட்பு. பிரேசில் விபத்து, 17 பேர் உயிரிழப்பு. வவுனியாவிற்கு கடத்தவிருந்த மில்லியன் பெறுமதியான போதை மாத்திரைகள் தொடர்பான விரிவான செய்திகள். சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது எனினும் பாதாள ஊலக குழுவுடன் தொடர்புடைய தரப்புகளே அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றன என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர், போதைப்பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகள் இடம்பெறுகின்றன. இது அரசியல் பழிவாங்கல்கள் அல்ல. அவ்வாறு கூறி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது. எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெறுகின்றது. பாதாள உலக குழுக்களை அண்டியிருந்த தரப்புகள் தான் தற்போது அஞ்சுகின்றன. போலீசாருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகின்றது. விசாரணைகளில் தலையிடவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தென் மாகாணத்தில் இன்று முதல் ஜிபே மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய போக்குவரத்து அபராதம் செலுத்தும் வசதி தற்போது மேல் மற்றும் தென் மாகாணங்களை உள்ளடக்கியுள்ளதாக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் வாரிய உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய மேல் மற்றும் தென் மாகாண மக்கள் தமது போக்குவரத்து அபராதங்களை இலகுவாக ஆன்லைனில் செலுத்த முடியும் என ஹர்ஷா புரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறையை செயல்படுத்தும் வகையில் தென் மாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் காலத்தில் வடமாகாணத்திலும் இந்த நடைமுறையை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் அனைத்து மாகாணங்களிலும் இந்த வசதியை வழங்க நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மலையக ரயில் மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டமையினால் இன்று இரவு சேவையில் ஈடுபடவிருந்த தபால் ரயில் உட்பட மேலும் 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இகலக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் நேற்று ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இன்று காலை 7 ரயில் சேவைகள் ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகளாக பிற்பகல் 3:35 கொழும்பு கோட்டை முதல் கண்டி, மாலை 4:35 கொழும்பு கோட்டை முதல் மாத்தளை, மாலை 5:15 கொழும்பு கோட்டை முதல் கண்டி, மாலை 5:55 கொழும்பு கோட்டை முதல் கண்டி, இரவு 8:30 கொழும்பு கோட்டை முதல் பதுளை இரவு தபால் ரயில், பிற்பகல் 3:25 கண்டி முதல் கொழும்பு கோட்டை, மாலை 6 மணி பதுளை முதல் கொழும்பு கோட்டை வரையிலான ரயில் உட்பட 18 சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையின் காரணமாக பொகவந்தலாவ ஆரியபுர பகுதியில் வீடொன்றின் மீது பெரிய பாதுகாப்பு சுவர் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லை எனவும் அனைவரும் கொழும்பிலுள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டின் 2 படுக்கை அறைகள் மற்றும் சமையலறைக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மகா ஓயாவின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் குறித்த ஆற்றின் கரையோரங்களில் அமைந்துள்ள பல தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 36 மணித்தியாலத்திற்குள் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நாளை நண்பகல் 12 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அலப்ப, திவுளப்பிட்டிய, மீரிகம, பன்னல, வெண்ணப்புவ, கட்டான, நீர்கொழும்பு மற்றும் தங்கொடுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள நிலைமைகள் குறித்து மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் வசிப்போர் அவசர நிலைமைகளின் போது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்குமாறும் வாகன சாரதிகள் கவனமாக செயல்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைகளை கருத்திற்கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் MJRS மெதகொட இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக 144 குடும்பங்களை சேர்ந்த 585 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குருநாகல் மாவட்டத்தில் 111 குடும்பங்களை சேர்ந்த 473 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 10 குடும்பங்களை சேர்ந்த 36 பேரும், காலி மாவட்டத்தில் 22 குடும்பங்களை சேர்ந்த 76 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அராலியில் உள்ள கோயில் மண்டபத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்றைய தினம் அராலி வீரபத்திரர் கோயில் மண்டபத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முருகேசு அராலியை சேர்ந்த கணேசலிங்கம் என்பவரது சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று மதியம் வழிபாட்டுக்காக ஆலயத்திற்கு சென்றுள்ள நிலையில் ஆலய மண்டபத்தில் உயிரிழந்துள்ளார். சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினர். பிரேசிலின் பெர்னாம்புகோ மாகாணம் புரூமாடோ நகரத்திற்கு சுற்றுலா சென்ற பயணிகள் 30 பேரை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். சலோவா நகரருகே சென்றபோது குறித்த பேருந்து திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாதையோரம் இருந்த மணல் மேட்டில் மோதி பஸ் கவிழ்ந்து வீழ்ந்துள்ளது. அத்துடன் படுகாயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சேர்த்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 10 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான 3,59,000 போதை மாத்திரைகளை புத்தளம் கல்பட்டியிலிருந்து வவுனியாவிற்கு கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி குறித்த சந்தேக நபர் நேற்று வவுனியா முண்டிருப்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கருவாடு கொண்டு செல்வதாக கூறி கெப் வண்டியொன்றில் மறைத்து வைத்து குறித்த போதை மாத்திரைகளை கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் போதைப் பொருட்களை கொண்டு சென்ற கெப் வண்டியுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு வழங்குவதற்காக இந்த போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாடசாலை மாணவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த போதைப் பொருள் கடத்தல் நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருவதாகவும் ஒவ்வொரு போதை மாத்திரையும் 300 ரூபாய்க்கு விற்க தயாராக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.